சிம்பிளா, ஈஸியா 6 வகையான காளான் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல காளான் பாஸ்தா, அதுக்கப்புறம் ஸ்பெகட்டி, காளான் சேமியா, அதுக்கப்புறமா மஷ்ரூம் சுக்கா பண்ண போறோம். இதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ். ஃபைனலா வந்து ஒரு பிரியாணி பண்ண போறோம். சிம்பிளா, ஈஸியா மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ், மில்லட்ஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். தோசைக்கு கூட நீங்கள் மசாலா வச்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி உள்ளதுனால குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு நம்ம பட்டன் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். தின்னாவும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் முழுசாக கூட போடலாம். ரொம்ப சின்ன காளானாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ் அதாவது நட்சத்திரப்பூன்னு சொல்லுவோம், அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்காவோட மசாலான்னு சொல்லுவோம். இப்போ வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப மிளகாய் பிடிக்கணும், நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இப்போது இதை மிக்சிலேயோ இல்லை இது மாதிரி சின்ன அம்மிக்குள்ளேயோ போட்டுட்டு ஓரளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவுடராக இருந்தால் கூட ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். இது கொஞ்சம் வந்து லைட் பிங்காக மாறணும். அதோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இதில் கறிவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகும். நீங்கள் அரைச்சி ஊற்றிடாதீங்க, அதனோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது நம்ம வெங்காயத்தை மஷ்ரூமை வந்து போட்டுட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பெரிய வெங்காயம் பிடிக்காதவங்க பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணியும் போடலாம், இல்லை சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். இதில் முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மஷ்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அதனோட தண்ணி சத்து இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே ஊற்றும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும். நம்ம பாஸ்தாக்கெல்லாம் போடும்போது தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம், அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டு தான் போடுவோம். இப்போ பாருங்கள், இதுலேயே இந்த ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ இது நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுவோம், அவ்வளோதான். இது லைட்டாக மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இல்லை தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட நீங்கள் வேக வைக்கலாம். குழந்தைகளுக்கும் போது கொஞ்சம் வேக வச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் மட்டுமே போதுமானது. இதை போட்டுட்டு இந்த தண்ணி வந்து சுண்ட வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். நீங்கள் மூடியும் வேக வைக்கலாம். இதுலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி மஷ்ரூமில் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் இதுலேயும் வரும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு, நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடி, சுக்கா மசாலா வந்து போட்டுக்கலாம். நீங்கள் மட்டன் சுக்கா அந்த மாதிரி மசாலாலாம் இருக்கும், ஆனால் நம்ம அரைச்சி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கொத்தமல்லி போடணும்னு அவசியமே இல்லை ஃபைனலாக, ஏன்னா ஃப்ளேவரை வந்து மாற்றி விட்டுரும் சுக்காவுக்கு போடும்போது. கடைசியில் வந்து பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம் காரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரையாக இருக்கும். இங்கே சுக்காவோட குழம்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். மஷ்ரூம் சுக்காவில் ஸ்பைசஸ் எல்லாமே நான் ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கேன். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா சிம்பிளாக டேஸ்ட்டாக மஷ்ரூம் மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கான ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு. செய்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிடுமோ அதே சுவையில் இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு, ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இதை வந்து வேக வைக்கணும். இது 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம், 1 பாட்லேயும் பண்ணலாம். ஆனால் இப்படி செய்யும்போது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து சாஃப்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இதுக்கு மேலே கோல்டு வாட்டர் ஊற்றும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பாஸ்தா செய்யும்போது. இதுக்கு மஷ்ரூம் நான் தேவைன்னு சொன்னேன். நான் வந்து பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய்,
நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா, பிங்க் சாஸ் பாஸ்தா எல்லாமே இதே மெத்தடில் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே இல்லை. இப்போ உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னா மிளகாய் வந்து அரைச்சிட்டு கூட நீங்கள் போடலாம். தக்காளி ஒரு 3 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போட்டுருங்க. இப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம், நல்லாவே இருக்கும். ஸோ இது பச்சை வாசனை போகணும், அப்போ தான் பாஸ்தா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூமை போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். மஷ்ரூம் வேகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் அந்த தக்காளியோட சேர்த்து வதங்கும் போது நம்ம இதுக்கு தண்ணியே தேவை கிடையாது. தண்ணி நீங்கள் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா மஷ்ரூம்லேயே நமக்கு தண்ணி இருக்கும். இதோடையே சேர்த்து நீங்கள் கேப்சிகம் எல்லாம் போடலாம், நல்லாவே இருக்கும். மஷ்ரூம் வந்து பாஸ்தாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு, அந்த தக்காளி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும். இந்த ஸ்டேஜில் மசாலா பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் போடுவோம். அதுக்கப்புறம் பாஸ்தா சீசனிங் வந்து ஆட் பண்ணுவோம். டொமேட்டோ சாஸ் ரொம்ப முக்கியம். ரெட் சில்லி சாஸும் ஃப்ளேவர் நல்லாவே கொடுக்கும். ஸோ உங்களுக்கு சாஸ் எல்லாம் இல்லைன்னா நீங்கள் தக்காளியோடையே கூட நீங்கள் நிறுத்திக்கலாம், தக்காளி சாஸ் இல்லைன்னா. இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம், ஏன்னா மசாலா மிக்ஸ் ஆகணும் நமக்கு. இதோடு சேர்த்து திரும்ப நமக்கு பாஸ்தா வேகும். இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஆயில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகிடும். இதில் வந்து ஆயிலுமே ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மஷ்ரூமை செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கூட ஊற்றிக்கலாம். ஸோ ஃப்ளேவருக்கு வந்து உப்பு தேவைப்பட்டதுனாவோ, கரம் மசாலாவோ தேவைப்பட்டதுனாவோ நீங்கள் திருப்ப போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமோட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். நல்லா வதக்கிடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாஸ்தா போடுறோம். இதில் தேவைப்பட்டால் ஒரு க்யூப் வந்து நீங்கள் பட்டர் போடலாம். குழந்தைகளுக்கு வந்து பட்டர் போட்டால் ரொம்ப பிடிக்கும். சீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் சீஸ் போட வேணாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஜென்டிலாக வதக்கிடுங்க. அப்போ தான் இந்த சாஸ் உள்ளே இறங்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை. நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இதோட எக்கோடு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக நீங்கள் வந்து பன்னீர் போடலாம், அதுக்கப்புறம் சிக்பீ ஆட் பண்ணலாம். நான் வந்து மஷ்ரூம் போட்டிருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு விட்டமின் டி கிடைக்கிறது கிடையாது. மஷ்ரூம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம மஷ்ரூமை ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. சிம்பிளான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். பெரிய மசாலாலாம் எதுவும் இருக்காது. முதல்ல ஒரு கப் பாசுமதி அரிசியை நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது கிடச்சா போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட வேறு மஷ்ரூம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட் போட்டுக்கலாம். இதையும் நீங்கள் வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இதுக்கப்புறம் மஷ்ரூம். ரொம்ப முக்கியமானது, இந்த மஷ்ரூம் வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. மஷ்ரூமில் இருக்க தண்ணினாலேயே இது நல்லா வெந்துடும். ஸோ இதுவுமே வந்து மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மினிட்ஸில் நம்ம இது வேக வச்சு எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் அப்பப்போ வந்து மூடி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் மூடி வைக்கும்போது மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன ஆகுனா கிறிஸ்பினஸ் குறைஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமானது ஸ்ப்ரிங் ஆனியன். இதில் நம்ம அந்த பிங்க் கலர் பார்ட்டையும் போடலாம், க்ரீன் கலரும் போடலாம்.
இந்த ஃப்ரைட் ரைஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வதக்கும் போதே முன்னாடியே நம்ம அந்த பிங்க் கலர் பட்டனை போட போகிறேன். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இஞ்சி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த மஷ்ரூம் வந்து நல்லா அதனோட தண்ணியிலேயே நல்லா வெந்துருச்சு. இதோடு சேர்த்து அந்த வெஜிடபிளும் வெந்துடும் நல்லா, அந்த கேரட் கேப்சிகம். நீங்கள் கேரட் கேப்சிகம் வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வச்சுட்டு நான் வந்து பாதி மட்டும்தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் சாஸ் ஊற்ற போகிறோம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சிஸ்வான் சாஸ். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. சிஸ்வான் சாஸ் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ரொம்ப காரம் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். பட் அந்தளவுக்கு காரம் குழந்தைங்களால சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மஷ்ரூம் பிடிக்காதவங்க இதில் பன்னீர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு, எக்ஸ்ட்ரா ரெட் சில்லி சாஸ் வேணும்னாலும், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இது வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரைஸ் போடும்பொழுது கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பாசுமதி ரைஸ் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஜீரா ரைஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேக வச்சு போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுட்டு நான் வந்து 1 கப் ரைஸ் போட்டிருக்கேன். இதையுமே மீடியம் டு ஹையில் தான் வச்சு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், வெஜிடபிளும் ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஏன்னா பாசுமதி ரைஸ் அப்படிங்கிறனால அது உடைய பார்க்கும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சுட்டிங்கனாவே அது மலர்ந்துடும் ரைஸ். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெப்பர் பவுடர் போடுவோம், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா. அதுக்கப்புறம் க்ரீன் ஆனியன், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இந்த க்ரீன் ஆனியன் கடைசியில் போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தோட்டமாக இருந்தால் வெங்காயம் போட்டிருப்பீங்க, அதில் கூட எடுத்துக்கலாம், வெங்காயத்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு இதை செய்யணும் ஆனால் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் பண்ணி கொடுங்க, அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சூரியனில் எது வேணாலும் எடுத்துக்கலாம், இதை ப்ளைனாக கூட சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வினிகர் எல்லாம் போடுவாங்க, பட் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வினிகர் போட்டுக்கோங்க. சிம்பிளாக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக மஷ்ரூம் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது காளான் சேமியா நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கப் சேமியா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்படி ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேமியா உதிரி உதிரியாக வரும். ஸோ அப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ரோஸ்ட் பண்ண சேமியா போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் இதில் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேமியா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும். இப்போது இதுக்கு காளான் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காளானில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபரும் இருக்கும். ஸோ சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடல அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி போடுவோம். தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பூண்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் இஞ்சி மட்டும்தான் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸ் போடணும்னு அவசியமே இல்லை. மஷ்ரூமை போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்ட் பண்ண மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும். இதோடையே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பன்னீரெல்லாம் போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சேமியா அப்படிங்கிறது வந்து இந்த மஷ்ரூம் ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா நல்லா வெந்துடும். இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்ப தேவைப்பட்டால் தேவையான அளவு மஞ்சள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மட்டும் நீங்கள் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போது வேக வச்சு சேமியாவை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காளானோட ஃப்ளேவர் உள்ளே நல்லா இறங்கும். இது குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட டைம் இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேமியா சாப்பிடுவாங்க. ஸோ அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு பர்கர், பீஸா அப்படின்னு சாப்பிடும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் கொத்தமல்லி வந்து போட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மசாலா போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது உடையுமான்னு கேட்கலாம். பட் இது வந்து உடையாது. ஆல்ரெடி வெந்து ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசியாக நெய் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ நெய்யுமே வந்து மஷ்ரூம்க்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாகவே இருக்காது. இதில் தேவையான அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் மஷ்ரூம் ஒயிட் சாஸ் ஸ்பெகட்டி பாஸ்தா பண்ண போகிறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் டின்னர், லஞ்சாக கூட நம்ம எடுக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெகட்டி போட்டுட்டு இது நல்லா வந்து சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு 90% வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை வடிச்சிடலாம். இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்படி எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வெந்துடுச்சு. இதை வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் வந்து இது பிடிச்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஒயிட் சாஸ் அப்படிங்கிறது நம்ம பாஸ்தாலேயும் பண்ணலாம், ஸ்பெகட்டிலையும் பண்ணலாம். நூடுல்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா கோல்டு வாட்டரில் பிடிச்சி அது தனியாக வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுசாகவும் போடலாம், இல்லைனா பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் மஷ்ரூமும், கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் இவ்வளோ தான் நான் போட போகிறேன். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. கேப்சிகம் அப்படி தான், குழந்தைங்க வந்து கேப்சிகம் சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா சத்துக்களுமே வந்து உள்ளே போகும். இப்போ ஆனியன் வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுறாதீங்க, பெரிய வெங்காயம் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பூண்டு அப்படின்னா ஒரு 4 பல் எடுத்துக்கலாம். பூண்டுமே ரொம்ப நல்லது கூட பாஸ்தாக்கு. இப்போ பட்டர் வந்து ஒரு சின்ன க்யூப் எடுத்துக்கலாம். இதுலேயே பூண்டு, வெங்காயம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த கேப்சிகம் வந்து இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டுமே போதுமானது. மஷ்ரூமை போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நான் இப்போ வந்து பாஸ்தா சீசனிங் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரிகனோ அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சிங்கனாவே அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கும்போது தண்ணி சுண்டிடும். இதுக்கப்புறமா சாஸ்க்கு வந்து பட்டர், மைதா இதை போட்டு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவு நம்ம போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், இல்லை வந்து ஸ்லிம் மில்க் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பால் ரொம்ப பிடிக்குன்னா பால்லையே பண்ணலாம். இல்லை அப்படின்னா பால் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸ்பெகட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் வேகும். அப்படிங்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா பால் வந்து ரொம்ப அதிகமாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து கொஞ்சம் திக்காகும் அவ்வளோதான். ஸோ நான் மைதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணும்போது 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா சீசனிங், பெப்பர் பவுடர், உப்பு, அவ்வளோதான். உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா வந்து பாஸ்தாலேயுமே நமக்கு உப்பு இருக்குது. ஸோ அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்பெகட்டி வந்து நான் போட்டுருவேன். ஸ்பெகட்டி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தான். நல்லா வந்து ஸ்பெகட்டி இதோடையே சேர்ந்து குக் ஆகும். நான் சொன்ன மாதிரி 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணிடலாம். ஈவன் ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. ஃபைனலாக நம்ம காளான், அதாவது மஷ்ரூம், கேப்சிகம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சீஸ் வேணால் உங்களுக்கு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இந்த க்ரீமி பாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லேயும் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெகட்டி கிடைக்கலன்னா நூடுல்ஸ், மேக்ரோனியில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். அப்படி இல்லைன்னா சேமியாவில் கூட பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆகும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கேரட், ப்ரோக்கோலி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான வெஜிடபிளில் மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு குஸ்கா பிரியாணி தான் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல தேங்காயை அரைச்செடுத்து அதுக்கப்புறமா இதிலிருந்து நல்லா வந்து பிழிஞ்சு தேங்காய் பால் எடுக்கணும். கிட்டத்தட்ட 3 கப் வரும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பிழிஞ்சிடலாம். திரியாக இல்லாமல் நமக்கு வந்து பால் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டர் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், சோம்பு, வெங்காயம் நல்லா வதக்கணும். சோம்பு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் ஜீரகம், மிளகு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதக்கினா தான் பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும் அதையும். இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதை போட போகிறோம். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஏன்னா அப்போ தான் அதனோட பச்சை வாசனை போகும். இதுலேயே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம. இதில் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைசினஸ் அதிகமாக பிடிக்குன்னா 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இல்லைனா புதினா, கொத்தமல்லியோடு சேர்த்து பச்சை மிளகாய் அரைச்சும் நீங்கள் போடலாம். இதுக்கப்புறம் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பட்டன் மஷ்ரூம் தான் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும். ஒரு 200 கிராம் இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே அந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடும். நான் முழுசாக போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மஷ்ரூம் வேகிறது ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய் தூள் போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் இது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸை போட்டுடலாம். 2 கப் ரைஸை நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஓகே. இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா தேங்காய் பால் ஒரு 3 கப் தேங்காய் பால் போடலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். இதை மூடி கிட்டத்தட்ட நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மலர்ந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ரைத்தாவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைத்தாவோட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைனா நமக்கு சோயா மஞ்சூரியனே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ்